வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் எனர்ஜி பாய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்டிஆர்பி ரைட்டா, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் வந்தது. அது என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது டிஆர்பியிலேருந்து என்னென்னா ஒரு 1060 போஸ்டிங்க்கு வந்து என்னென்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அது வந்து என்னென்னா 2017 to 18 வேக்கன்சி தான் ரைட்டா. ஸோ அதை இங்கே பாருங்கள், இங்கேயே கொடுத்துட்டாங்க. நான் இப்போ நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓவராலாக வந்து என்னென்னா நமக்கு 1060 போஸ்டிங் வந்து வேகன்சி போட்டிருக்காங்க. இதோட டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து என்னென்னா 27 ரைட்டா, 27 வந்து என்னென்னா ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா டேட் ஆஃப் காமன் ஃபண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாமே ஸோ பில் அலௌன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நமக்கு இன்னும் அப்ளிகேஷன் டேட் எதுவுமே கிடையாது. ஸோ ஷார்ட் ஃபால் வேகன்சி வந்து என்னென்னா 2, கரண்ட் வேகன்சி வந்து என்னென்னா 1058. ஸோ டோட்டலாக 1060 வேகன்சி இருக்குது. இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன வேகன்சிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங்கில் 112 வேகன்சிஸ், மெக்கானிக்கலில் 219, எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் 91. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்னா ஒவ்வொரு இது இருக்குது. அதுபோக ஸோ நார்மல் டிகிரி முடித்தவங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இவங்களுக்கு என்னென்னா வேகன்சிஸ் இருக்குது ரைட்டுங்களா. சரி, அதுக்கப்புறம் வேறு என்னென்னா இந்த கம்யூனிட்டி வைஸில் என்னென்ன வேகன்சிஸ் யார் யாருக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டேபிளும் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு என்னென்ன கம்யூனிட்டி வைஸ் அப்படிங்கிறது பக்காவாக பார்த்துக்கோங்க ரைட்டா. சரி, அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் கேட்டகரி இது வந்து என்னென்னா ரிசர்வேஷன் கேட்டகரி. இதெல்லாம் நோ ப்ராப்ளம், நமக்கு ஒன்று தான். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஏஜ் லிமிட் ரைட்டுங்களா. ஏஜ் லிமிட் வந்து என்னென்னா, கேண்டிடேட் ஷுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 57 இயர்ஸ் ரைட்டா. உங்களுக்கு 56 வயசுக்கு மேலே ஆயிடக்கூடாது ரைட்டா. ஸோ மினிமம் ஏஜ் வந்து என்னென்னா, இப்போ பேச்சுலர் டிகிரி முடிச்சிருப்பீங்க, அதான் உங்களுக்கு மினிமம் ஏஜ் ரைட்டுங்களா. மேக்ஸிமம் எவ்வளோன்னா 57 இயர்ஸுக்கு உங்களுக்கு கூடியிருக்கக்கூடாது ரைட்டா. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ லெக்சர் ஆஃப் இன் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், டெக்னாலஜி ரைட்டுங்களா, ஆர்கிடெக்சர் வித் நாட் லெஸ் தென் 60% ஆஃப் மார்க்ஸ். அதாவது லெக்சரர் இன் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட். நம்ம இப்போ பாலிடெக்னிக் இருக்காங்களா, பாலிடெக்னிக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், இந்த மாதிரி இன்ஜினியரிங் நிறையா பிரான்ச் இருக்குது. அதில் ஏதாட்டும் உள்ள பாடம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு டிகிரி உங்களை இன்ஜினியரிங்லேயோ பிடெக் அதுலேயோ பிஆர்க்கு ஏதோ ஒன்றில் இருந்து படிச்சிருக்கணும் ரைட்டுங்களா. அதுக்கப்புறமாக ப்ரொவைடட் தட் த கேண்டிடேட் ஹேஸ் மாஸ்டர் டிகிரி. உங்களுக்கு சப்போஸ் நிறைய பேர் என்னென்னா எம்இ முடிச்சிருப்பீங்க. அந்த எம்இ முடிச்சிங்கன்னா இங்கே ஃபஸ்ட் கிளாஸ் மட்டும் போதும். பிஇ முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 60% மார்க் இருக்கணும் ரைட்டுங்களா. ஸோ அது சிஜிபியிலேருந்து பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ரைட்டா. முக்கியமான விஷயம் அது. அதுக்கப்புறம் என்னென்னா முக்கியமான விஷயம் இங்கே ஒன்று இருக்குது. ஆஸ் பர் தி நோட்டிஃபிகேஷன் டேபிள் 4 வேகன்சிஸ் ஆர் நாட் அவைலபிள் ஃபார் தி லெக்சரர் இன் ஆர்கிடெக்சர் ரைட்டுங்களா. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் டிகிரி முடிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன செய்ய முடியாதான், இந்த போஸ்டிங் வந்து என்னென்னா அப்ளை பண்ண முடியாதான் ரைட்டுங்களா. ஸோ 4A ரைட்டுங்களா, 4Aவில் உள்ள வேகன்சிஸுக்கு அப்ளை பண்ண முடியாது. அது என்ன அப்படிங்கிறத கீழே பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா பார்த்தீங்கன்னா கீழே வரலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸோ எந்தெந்த குவாலிஃபிகேஷன் எந்தெந்த யூனிவர்சிட்டியிலேருந்து நம்ம படிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ இப்போ கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்எஸ்சி டிகிரி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்த யூனிவர்சிட்டி, காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டி ரைட்டுங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களோட நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது. இதில் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க ரைட்டா. பார்த்துக்கிட்டு நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த www.trb.tn.nic.in இதுக்குள்ளே போய் தான் நம்ம அப்ளை பண்ணணும் ரைட்டுங்களா. பேமெண்ட் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபீஸ் வந்து என்னென்னா நார்மலாக பிசி கேண்டிடேட் எம்பிசிக்கு வந்து 600 ரூபாயும், எஸ்சி எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்க எல்லாருக்கும் என்னென்னா 300 ரூபாயும் என்னென்னா ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. இந்த ஃபீஸை நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும் ரைட்டுங்களா. ஸோ இப்போ டிடியாகவோ போஸ்டல் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியாது, பே பண்ண முடியாது அப்படின்னு இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் டபுள் டிகிரி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பிஇ முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து என்னென்னா ஸோ ஒரு சைடில் ஒரு மறுபடியும் ஒரு பேச்சுலர் டிகிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஏதாவது ஒன்று போட்டு விட்ருப்பாங்க. அப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் இதுலேயும் அப்ளை பண்ணலாம். அந்த நார்மலாக சயின்ஸ் கெமிஸ்ட்ரி உள்ளதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ரைட்டுங்களா. ஆனால் ரெண்டுத்துக்குமே ஃபீஸ் என்ன செய்யணும், தனித்தனியாக நீங்கள் போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ மெயின் சப்ஜெக்ட்
இப்போ நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு அதில் 100 கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின் இருக்கும். ஸோ 2 மார்க் கொஸ்டின் வந்து 40 இருக்கும். 1 மார்க் கொஸ்டின் ஜென்ரல் நாலேஜிலேருந்து 10 கொஸ்டின் இருக்கும். ஸோ ஓவரால் எனக்கு 190 கொஸ்டின். டோட்டலாக எனக்கு 150 மார்க்குக்கு வந்து என்னென்னா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதை டோட்டல் டியூரேஷன் வந்து என்னென்னா 3 ஹவர்ஸ். ஸோ இதில் முக்கியமான டவுட் என்ன இருக்கும் நிறையா பேருக்கு கேட்டிங்கன்னா, இந்த 2 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம எழுதணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. எழுத வேண்டாம் ரைட்டுங்களா. ஸோ 1 வேர்டு மாதிரி தான் இருக்கும், டிக் மட்டும் அடிக்கணும். நான் உங்களுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்துன்னா டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன், அதை செக் பண்ணிக்கோங்க ரைட்டா. சரி, அதுக்கப்புறம் வேறு என்னென்னா கொஸ்டின் வந்து என்னென்னா இட்ஸ் ஒன்லி ஆன் இங்கிலீஷ் ரைட்டுங்களா. லாங்குவேஜ் என்னது இங்கிலீஷில் மட்டும்தான் நம்ம எக்ஸாம் எழுத முடியும், தமிழ்லேயே எழுத முடியாது ரைட்டா. சரி, அதுக்கப்புறம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க, சிலபஸ் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நோ ஆப்ஜெக்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா. சரி, இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் ஒரு நிமிஷம் நண்பர்களே. ஓகே, இப்போ இதான் கொஸ்டின், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொஸ்டின் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாருங்கள் 2 மார்க் கொஸ்டின் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் ரைட்டா. ஸோ செக்ஷன் பி 2 மார்க்ஸு. இதில் பார்த்துட்டிங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க, நமக்கு 1 வேர்டு தான் ரைட்டுங்களா, ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஸோ இருக்குது இந்த கொஸ்டினே நான் என்ன செய்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன், கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கான சிலபஸ் எங்கே எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே அஃபிஷியலாகவே நம்ம கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ அந்த சிலபஸ் அவங்களே அஃபிஷியலாகவே கொடுத்துருக்காங்க. சிலபஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சிலபஸ் வந்துடுது. மெக்கானிக்கல் கிளிக் பண்ணுறேன் நான். ஸோ மெக்கானிக்கலுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டேட்டா அவங்களே கொடுத்துட்டாங்க ரைட்டா. மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து எல்லாமே A to Z 3 பக்கம் தான் ரைட்டா. அந்த 3 பக்கம் படிச்சோம்னா நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது ஒரு குட் ஜாப் அப்படின்னு தான் சொல்லலாம் ரைட்டா. 2017-18 வேகன்சி தான் இது ரைட்டுங்களா. ஸோ எக்ஸாம் எழுதி வேகன்சி இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகலாம். ஸோ அதனால் எல்லோரும் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுக்கான மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இனிமேல் வேணும்னா ரைட்டுங்களா. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.